சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய 13 அரிசி வகைகள் குறித்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதல் குறித்த பல விஷயங்கள் இது வரைக்கும் பேசியிருக்கிறேன், உடற்பயிற்சிகள் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த அரிசி வகைகளை தனித்தனியாக நான் வீடியோவாகவே வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் இதை தொகுத்து தரும்போது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அரிசி பார்லி அரிசி அதிகமான நார்ச்சத்து கொண்டது, ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடியது, டைஜஷன் நல்லா ஆகும். குறிப்பாக காய்ச்சல் காலத்தில் மட்டுமே இந்த பார்லி கஞ்சி உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் வாரம் ஒரு நாள் சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தினா இதில் இருக்கக்கூடிய புரதம், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தரும். ரெண்டாவதுங்க குண்டு அரிசி, அதாவது கேரளாவோட சிகப்பு அரிசி அப்படிங்கிறது நம்ம கலாச்சார முறையில் பயன்பாட்டில் இல்லைனாலும் சிகப்பு அரிசி மிகவும் ஆரோக்கியமானது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த உதவும். அரிசியில் வேற என்ன நீங்கள் சமைச்சு சுவையாக சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலும் அதை இந்த அரிசியில் செஞ்சு சாப்பிடலாம். மற்ற அரிசியோட கம்பேர் பண்ணும்போது இதோட கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து சதவிகிதம் அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவு தான். மூன்றாவது, அரிசி பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சர்க்கரை நோயாளிகள் புழுங்கல் அரிசி பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பர்பாயில்டு பச்சரிசி அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். பச்சரிசி தான் பொதுவாக வேகமாக சர்க்கரை அளவை ஏற்றக்கூடியது புழுங்கல் அரிசியோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஜென்ரலாக இது நம்ம பயன்படுத்துறது தானே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பயன்படுத்துறது தான். இருந்தாலும் சில பேர் இதை குறித்த புரிதல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். புழுங்கல் அரிசி தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். அரிசி பொறுத்த வரைக்கும் அதோட குவான்டிட்டி, நம்ம எவ்வளவு அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் சர்க்கரை நோயாளிகளில் முக்கியம், எந்த அரிசி அப்படிங்கிறத விட. மேலும் இந்த புழுங்கல் அரிசியில் பர்பாயிலிங் முறை அப்படிங்கிறதுனால அதை வெப்பமடைய செய்யும்போது சத்துக்கள் அரிசியோட வெளிப்புறத்துலேருந்து உள்புறத்துக்கு போயிடுது. இதனால் உங்களுக்கு நிறைய சத்துக்களும் நிறைய சாப்பிட்ட உணர்வும் கிடைக்குது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அவங்களோட சர்க்கரை அளவுகளுக்கு ஏற்ப 1 கப்பு அப்படிங்கிற அளவில் இல்லை 1.5 கப் அப்படிங்கிற அளவில் சர்க்கரை அளவுகளை பொறுத்து கரெக்டாக சாப்பிடணும். அடுத்து 4வது குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அதிகமான நார்ச்சத்து கொண்டது, கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறைவு. இதை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத குறித்த தனி வீடியோ நேற்று தான் வெளியிட்டேன். அடுத்த 5வது கருப்பு கவுனி அரிசி, பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு நிறைய இடத்துல கிடைக்குது. ஆரோக்கியமான அரிசியில் ஒரு அரிசியாக பார்க்கப்படுது. ஆந்தோசயனின் அப்படிங்கிற முக்கியமான சத்து இந்த கருப்பு நிறத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. மேலும் இரத்த சர்க்கரை அளவுகளை குபீர்னு ஏற்றக்கூடிய தன்மை இதுக்கு கிடையாது, மெதுவாக தான் ஏற்றும். அதனாலேயே நம்ம கருப்பு கவுனி அரிசியை வாரம் ஒரு தடவை பயன்படுத்தலாம். அடுத்தது கமுத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அரிசி வகை. மற்ற அரிசிகளோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் புதிய வகை அரிசி தான், பட் இதுவுமே நம்ம பயன்படுத்தலாம். 7வது இட்டிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி. ஆங்கிலத்தில் ஜாப்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெற்பவளம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இட்டிசு அரிசி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அரிசிங்க. பல்வேறு சத்துக்கள், புரதம், தாது, உப்புக்கள் நிறைந்தது. இதுவுமே வாரம் ஒரு தடவை பயன்படுத்த வேண்டிய அரிசி. அடுத்து 8வது திணை அரிசி, பாக்ஸ்டைல் மில்லட், மிளகா அரிசின்னு சொல்லலாம். இது அரிசி வகைகளுக்குள்ள நான் சேர்த்துட்டேன். சில சிறுதானியங்களும் இந்த அரிசி வகைகளுக்குள்ள அடங்கும். சிறுதானிய பண்புகள் இதை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், தனித்தனியாக இதை குறித்து பேசியிருக்கிறேன், எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து காமிச்சிருக்கேன். அதனால 8வது இடத்தில் இருப்பது திணை அரிசி. 9வது குயினோவா அரிசி குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். குயினோவா அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பாக எளிதாக ஜீரணமாகக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. 10வது ராகி, 11வது சாமை, 12வது கம்பு. ஆக இது எல்லாமே சிறுதானியங்கள் தானே டாக்டர்? கண்டிப்பாக இது எல்லாமே சிறுதானியங்கள் தான். ஆனால் காலை நேரத்தில் நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசை வகைகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த அரிசி வகைகளுக்குள்ள இதையும் சேர்த்து அடக்கியிருக்கிறேன். மாற்றி யூஸ் பண்ணணும், ஒரே விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாது, திருப்பி சொல்கிறேன். மேலும் இந்த அரிசி வகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் 1 கப்பு நம்மளுக்கு அரிசி அப்படின்னா இன்னொரு பக்கம் 1 கப் அளவுக்கு புரதம் இருக்கணும். குறிப்பா அந்த புரதம் பருப்பு வகைகள்ல பாசி பருப்புக்கு ஒரு பிரதான பங்கு உண்டு. ஏன்னா இந்த பாசி பருப்பு ஒன்று தான் ஈவன் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் கூட கொஞ்சமா சேர்த்துக்கக்கூடிய ஒரு பருப்பு அப்படின்னா அது பாசி பருப்பு தான். ஆரம்ப காலத்துல இருந்தே பாசி பருப்பு ஒரு பக்கம் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணுங்க. மற்ற பருப்புகள் சேர்த்தலாம், அதாவது சிறுநீரக கோளாறு இல்லாதவங்க எல்லா பருப்புகளுமே மாற்றி பயன்படுத்தலாம். ஆனா நம்மளுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு
சாதம் இருக்குன்னா இன்னும் 1 கப் அளவுக்கு அந்த புரதம் சாம்பார் அப்படிங்கிறது மிக முக்கியம். அது சாதமா இருந்தாலும் சரி, இட்லி தோசையா இருந்தாலும் சரி, அதே அளவுக்கு சும்மா லைட்டா தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூடாது. இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பார்ல நல்லா குழைத்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. குழந்தைகளுக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு, வயசானவங்களுக்கு இருக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பா இந்த தேவை இருக்கு. ஏன்னா புரதம் நம்ம உணவுல மிஸ் ஆகவே கூடாது. அதே மாதிரி உளுந்துமே நல்லது. உளுந்து இயற்கையாகவே நம்ம செய்யக்கூடிய இட்லி தோசை மாவுல சேர்த்து தான் நம்ம பயன்படுத்துறோம். ஏன் இன்னைக்கு இந்த பருப்புகளை பத்தி இப்போ கடைசியா சொன்னேன் அப்படின்னா, இந்த பருப்பு தான் 13வது இடத்தை பிடிக்கக்கூடிய அரிசி. அதாவது மொத்தம் 13 சொன்னேன் இல்லையா? சோ அந்த லிஸ்ட்ல கடைசி பருப்பு தான். அதை என்னைக்கு மறந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் அரிசியோட சேர்த்துட்டேன். சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவு முறையோட ரெகுலரான வாக்கிங் மினிமம் 30 நிமிஷம், அதுக்கு மேல கூட தேவையில்லை, 30 நிமிஷம் சின்சியரா டெய்லி வாக்கிங் போயிட்டு இந்த உணவு முறையை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.